ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா 0 முதல் 9 வயது வரை மகனுக்கு ஹீரோவாக தெரியும். 10 முதல் 21 வயது வரை மகனுக்கு வில்லனாக தெரியும். 21 வயதிற்கு அப்புறம் மகனுக்கு கடவுளாக தெரியும். கோபம் வரும் போதெல்லாம் அதை அடக்கி ஆளக் கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உங்கள் பிறவி குணம் அல்ல. அம்மா தனக்குள் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் தன் குழந்தைகளுக்காக எதையும் எதிர்த்து போராடுபவள்தான் அம்மா. பணத்தால் உயர்ந்தவர்கள் மனதால் உயர்வதில்லை. கொடுக்கும் குணம் யாரிடம் உள்ளதோ அவர்களே உயர்ந்தவர்கள். ஒரு ஆண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். ஒரு பெண் பொறுப்புடன் செயல்பட்டால் அந்த தலைமுறையே நன்றாக இருக்கும். வயதாகத்தான் தெரிகிறது நம் வாழ்நாள் முழுவதும் உடன் வர யாரும் இல்லை என்று. தனியே தானே வந்தாய், தனியே தான் போக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை கற்றுத் தருகிறது போல. வாழ்க்கையில் உண்மையான லட்சியம் எது தெரியுமா? நம்மை வெறுத்தி ஒதுக்கி அவமானப்படுத்தி தலைகுனிய வைத்தவர்களின் கண்முனே கெத்தாக வாழ்ந்து காட்ட வேண்டும். பெண் குழந்தைகள் அப்பாவிடம் தன் கடைசி காலம் வரை மழலையாகவே வாழ்ந்துவிட்டு போகிறார்கள். பெண் குழந்தைகள் ஆண்கள் எவன் ஒருவன் தனது குடும்ப கஷ்டங்களை வழிநடத்தி செல்கிறானோ அவனுக்கு அதிகாலையில் கண்விழிக்க ஒருபோதும் அலாரம் தேவைப்படாது. யாரிடமும் வலியை பகிராதீர்கள். தனியாகவே அழுது கொள்ளுங்கள். நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது. மனசு நொந்து போவதற்கு மரணமும் நோயும் தேவையில்லை. நாம் உயிராய் நம்பியவர்களின் சில ஏமாற்றங்களும் துரோகங்களும் போதும். மனைவி என்பவள் வார்த்தை அல்ல, வாழ்க்கை. அவள் உன்னோடு இல்லாமல் வாழ்ந்து பார், வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். அவள் இல்லாத ஒரு இரவு கூட உன்னால் உறங்க முடியாது.
நீ அவளை உண்மையாக நேசித்திருந்தால் மட்டும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோடன் வருகிறேன். ஓகே, பாய் 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 நண்பர்களே. நன்றி, வணக்கம்.